Hi friends, இன்னைக்கு வீடியோல ஸ்பானிஷ் ஆம்லெட் எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கிளாசிக் டிஷ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்பானிஷ் ஆம்லெட் பண்றதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். 3 எக், ராக் சால்ட் கொஞ்சம் எடுத்துர்க்கேன், பெப்பர், ஒரு 1/2 கப் coriander, ஸ்லைஸா தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்ச பொட்டேட்டோ, ஸ்லைஸ்டு ஆனியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துட்டோம். இந்த பேனில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பொட்டேட்டோவை போடுறோம். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்ச பொட்டேட்டோ. இந்த பொட்டேட்டோ கூடிய சாப்டு ஆனியன் ஒவ்வொரு கப் போட்டுக்கிறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் சால்ட் போடுறோம். ஒரு லிட் போட்டு 10 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். இப்போ நல்லா கேரமலைஸ் ஆகி நல்லா குக் ஆயிடுச்சு. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ 3 எக் எடுத்துருக்கோம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த குக் பண்ணும்போது சால்ட் போட்டிருக்கோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக சால்ட் போட்டுக்கலாம். பெப்பர், coriander ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது குக் பண்ண ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம இதை ஹீட் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேனை சூடு பண்ணிக்கலாம். பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். உங்களுக்கு பட்டர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெறும் ஆயிலே போட்டுக்கலாம். பேன் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த ஆம்லெட் போட்டுக்கலாம். நல்லா ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஆம்லெட் மிக்சர் இதில் போடுறோம். ஈவனாக அந்த டயமீட்டர் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுவேன். என் பேன் பெருசாக இருக்குது. இது சின்ன பேனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நியூ டென்சிட்டி ஜாஸ்தியாக கிடைக்கும். எகைன் ஒரு லிட் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேமில். இப்போது 2 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா ஒரு சைடு குக் ஆயிடுச்சு. இப்போ இது திருப்பி போடணும். இப்போ ஸ்பானிஷ் ஆம்லெட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய பிளேட் எடுத்துவாங்க. இந்த பெரிய பிளேட் எடுத்து இதை கவுத்திடுறது. இப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பிளேட்டில் இது கவுத்திடுங்க. கவுத்திட்டு ஜஸ்ட் அப்படியே ஃபிட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஆம்லெட் ஒன் சைடு வந்தது, பர்ஃபெக்டாக வந்துருச்சு. பேனை மறுபடியும் வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வைங்க. இதில் ஆயில் இருக்குது, ஸோ நம்ம மறுபடியும் ஆயில் போட வேண்டாம். இப்போ இந்த பேன் நம்ம ஒரு சைடு வந்து எடுத்துட்டோம். அப்படியே ஸ்லைட் பண்ணுங்க. அவ்வளோதான். இது மறுபடியும் ஒரு லிட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆச்சு அப்படின்னா ஸ்பானிஷ் ஆம்லெட்ஸ் ரெடி டு சர்வ். குக் ஆயிடுச்சு. நம்ம பேனை ஆஃப் பண்ணிடலாம். எடுக்கிறது அதே மாதிரி தான். ஜஸ்ட் நீங்கள் ஸ்லைட் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் பிளேட்டுக்கு அது பேட் ஆகும். ஸோ ஒரு பிளேட் ஃபுல் ஆஃப் ஸ்பானிஷ் ஆம்லெட்ஸ் ரெடி டு சர்வ். கண்டிப்பாக ஒரு 2 பேர் 3 பேர்த்துக்கு தாராளமாக இருக்கும். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நான் அப்படியே சொன்ன மாதிரி என் பேன் திக்காக நல்ல பெருசு, அதனால் வரல. சின்ன பேனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக திக்காக உங்களுக்கு ஒரு ஸ்பானிஷ் ஆம்லெட் கிடைக்கும். அப்படியே நீங்கள் உங்கள் பீஸா ஸ்லைஸ் மாதிரியே கரெக்டாக நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம்.